பொழுதினிலே இறை உள்ளங்களாக இறை சன்னிதானம் ஒன்று கூடியுள்ள என் அன்பு உறவுகளே, அன்னையாம் திருஅவை இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட அழைக்கின்றாள். இதை வரலாற்றிலே மூவிராசாக்கள் பெருவிழா என்றும் அழைப்பர். கீழைத்தேய திருஅவையிலே இன்றைய நாளைத்தான் கிறிஸ்து பிறப்பின் நாளாக கொண்டாடுவர். இதற்கான காரணம், இன்றைய நாளில் தான் கிறிஸ்து என்னும் இறைமகன் தன்னை இவ்வுலகுக்கு வெளிப்படுத்துகிறார். ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்னும் புனித மத்தேயுவின் நற்செய்தி அனுபவம் பல அர்த்தங்கள் நிறைந்த ஆழ்ந்த விளக்கங்களை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இயேசுவை அரசராக, மாந்தர் அனைவருக்கும் வீரனாக அடையாளம் கண்டு கொள்பவர்கள் இந்த ஞானிகள். இயேசுவை இவ்வுலகிற்கு எண்பித்து ஒரு புதிய வெடிவள்ளி அதை துல்லியமாக கண்டு கொண்டவர் இந்த ஞானிகள். இவர் இறைமகன் என்பதன் வெளிப்பாடு. இவர்கள் செலுத்தும் ஆராதனையும் வணக்கமுமே இயேசு தன்னை தொடர்ந்தும் வெளிப்படுத்த இருக்கின்றார். இத்தொடர் வழிபாட்டிலே நாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். ஞானிகளைப் போல எத்திசை சார்ந்தவர்களாகவோ, எந்நிலையில் வாழ்பவர்களாகவோ, எந்தெந்த பட்டப்படிப்புகளை படித்தவர்களாகவோ, எவ்வகை சார்ந்தவர்களாகவோ இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை கண்டுகொள்வதே எமது நோக்கமும் தேடலுமாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிறப்புக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் அவர்களின் விலை மதிப்பில்லா பொன்னோ பொருளோ அல்ல, மாறாக அவர்களின் அளவில்லா மகிழ்ச்சி நிறைந்த இதயமே. இதுதான் நமது அன்பின் பரிசாக அமைய வேண்டும். இந்த சிந்தனைகளை மனதில் கொண்டு தொடரும் அன்பின் பலியிலே கலந்து இறைவரம் வேண்டி சபிப்போம். இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகின்றார். அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவையொட்டிய இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்த சந்தோஷமான நாட்களுக்காக, தருணங்களுக்காக, மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தந்த நிமிடங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் விசேட விதமாக இன்றைய நாள் வழிபாடுகளிலே ஆண்டவர் பிற இனத்தாருக்கு தம்மை வெளிப்படுத்திய அந்த விசேஷ திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருக்காட்சிகள் பெருவிழா அல்லது ஞானிகளினுடைய வருகை என்று அழைக்கப்படுகின்ற இந்த விழாவை நாங்கள் நினைவு கூறுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுக்காக அவதரித்தார், ஆண்டவர் எங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார், அவர் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையை எங்களுக்குள்ளே கொண்டு போவோம். அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்றவர்களாக, ஞானிகள் ஆண்டவரை தேடி சென்றது போல நாங்களும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே தேடி செல்லுகின்றவர்களாக, அவரை நோக்கிய பயணத்திலே ஈடுபடுகின்றவர்களாக, ஆன்மீக வாஞ்சையுடைய பிள்ளைகளாக இந்த வருடம் முழுவதுமாக நாங்கள் பயணிப்பதற்கு தேவையான ஆன்மீக வல்லமையை இறந்து இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். இந்த வருடத்திலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்கள், இந்த வருடத்திலே நாங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நிறையப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம், எல்லாவற்றையும் இந்த திருப்பலியின் வாயிலாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான முறையிலே இந்த பலியிலே இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவாவின் மீன் வழி நடத்தவும் ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் பெறமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவன் திருமகனமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களிலங்கை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேயா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக, ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரின் விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 12 ஈறாக. ஏரோது அரசன் காலத்தில் ஜூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் அங்கே, அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயிரென ஆளுவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறை வாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வழங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழையை துறந்து பொன்னும் சாம்பராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடந்த ஆண்டு இயற்கையினுடைய அனர்த்தம் எங்களுக்கு பல பாதிப்புகளை தந்திருந்தது. அது எங்களுக்கு பெரிதாக பாதிப்பை தராவிட்டாலும் எங்களை சுற்றி வாழ்ந்த எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஏனைய மக்களினுடைய வாழ்விலே பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக இருந்தது. அதனை நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக, அவர்களோடு துன்பத்திலே இணைந்து கொள்ளுகின்ற விதமாக நாங்களும் சில கொண்டாட்டங்களை தவிர்த்து கொண்டோம். இருந்தாலும் இந்த மின் விளக்குகளும் பாடல்களும் வீட்டிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஆடம்பரமான செயற்பாடுகளும் சில விதமான எங்களுடைய ஒன்று கூடல்களும் பகிர்வுகளும் இந்த காலங்களிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்களை உருவாக்கி இருக்கின்றது என்பதனை யாருமே மறுதலிக்க முடியாது. என்னென்ன சொன்னால் கிறிஸ்மஸ் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். நாங்கள் இந்த செலிப்ரேஷனுடைய கிறிஸ்மஸ் நாட்களினுடைய இறுதி நாளில் இன்றைக்கு இந்த பிற இனத்தவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய இந்த எப்பிஃபனி என்கின்ற திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருக்காட்சி விழாவை நாங்கள்
கிட்டத்தட்ட ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்து ஒரு நார்மல் மோடுக்கு வரப்போகிறோம். ஒரு பீஸ்ட் மோடில் இருந்து ஒரு நார்மல் மோடுக்கு வரோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றையோட வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா அலங்கார விளக்குகள், சோதனைகள், பாலன் செட்டுகள் எல்லாம் எடுத்து நாளைக்கு எல்லாருக்கும் வேலை, பள்ளிக்கூடம் என்று சொல்லி பழைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் திரும்ப போகின்றோம். நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே திரும்பவும் போகின்றோம். ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு விதத்தில் கவலையாகவும் இருக்கின்றது. என்ன திரும்பவும் தொடங்க போகின்றது ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களை, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த விழாவை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையில் இது எங்களுக்கு ஒரு சில ஆணித்தரமான உண்மைகளை இந்த விழா எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஒன்று இது இறைவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறைவன் தம் திருமகனை வெளிப்படுத்தினார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் பிற இனத்தவருக்கும் உரியவர், எல்லோருக்கும் உரியவர். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கல்ல, அவர் உலக எல்லோருக்கும் மீட்பராக, மெசியாவாக பிறந்திருக்கின்றார் என்பதனை வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த விழா அமைந்து நிற்கின்றது. எனவே தான் இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவர் தமக்குரியோர் மீது வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் எல்லோருக்கும் உரிய கடவுளாக அவர் மாற்றம் பெறுகின்றார் என்று சொல்லி, இந்த ஞானிகளுடைய வருகை கூட எங்களுக்கு அதைத்தான் சொல்லி நிற்கின்றது. ஞானிகள் கீழ்த்திசையிலே இருந்து வருகின்றார்கள். அவர்கள் பிற இனத்தை சார்ந்த மனிதர்களாக இருந்து கொண்டு இந்த இயேசுவை தேடி வருகின்றார்கள். அவர்களுக்கு அந்த இயேசுவினுடைய அந்த பிறப்பினுடைய மகிழ்ச்சி அவர்களோடு பகிரப்படுகின்றது. எனவே இந்த விழா எங்களுக்கு சொல்லித் தருகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த கடவுள் எல்லோருக்கும் உரியவராக இருக்கின்றார். கடவுள் இந்த உலக மனத்துக்கும் எல்லா மக்களுக்கும் சார்ந்தவராக இருக்கின்றார் என்பதனுடைய ஒரு விழாவினை, ஒரு உண்மையினை எங்களுக்கு சொல்லுகின்றது. இதனை தான் சொல்லுவார்கள், இந்த கீழத்தேய திருச்சபைகளிலே இன்றைக்குத்தான் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவார். ஏனென்று சொன்னால், இன்றைக்குத்தான் பிற இனத்தாருக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட நாளாக இருக்கின்றது என்று சொல்லி, இரண்டாவதாக இந்த விழாவினுடைய நடந்த அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற வேளையிலே இந்த 3 அரசர்களும் அவர்களுக்கென்று சொல்லி, இயேசுவுக்கென்று சொல்லி காணிக்கை பொருட்களை கொண்டு வருகின்றார்கள். அந்த காணிக்கை பொருட்களிலே முதலாவது பொருள் ஒரு பொன். இந்த பொன் எதனுடைய அடையாளம் என்று சொல்லி சொன்னால், ஒரு அரசனுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசாக இருக்கின்றது, அல்லது ஒரு அரசன் தன்னுடைய மக்களுக்கு சன்மானம் கொடுக்கின்ற ஒரு பொருளாக இந்த பொன் இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் சாலமோனுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். கடவுளை அரசருக்கெல்லாம் அரசராக கருதிய சாலமோன் தம்முடைய அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை பொன்னாலே அலங்கரித்தார் என்று சொல்லி 1 அரசர்கள் 6:22 நூலங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே அந்த ஞானிகள் இந்த இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதனால தான் சொல்லுகின்றார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் அங்கே, அவரை நாங்கள் வணங்க வந்திருக்கின்றோம் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் அரசராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவது பொருள் அவர்கள் கொண்டு வந்தது இந்த தூபம். இந்த தூபம் எதை குறித்து காட்டுகின்றது என்று சொல்லி சொன்னால், இயேசுவினுடைய இறை தன்மையை. விவிலியத்திலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தூபம் கடவுளுக்குரிய நறுமணமாக இருக்கின்றது, கடவுளுக்கு மட்டும் செலுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. லேவியர் புத்தகத்திலே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். குருக்கள் கடவுளுக்கு தூபம் காட்டுகின்றார்கள். செக்கரியாவினுடைய புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவானுடைய தந்தை செக்கரியா ஆண்டவர் முன்னிலையிலே தூபம் காட்டுகின்ற அந்த திருப்பணியை செய்ததாக லூக்கா நற்செய்தியாளர் எங்களுக்கு சொல்லுகின்றார். எனவே இந்த தூபம் என்பது அது இறைவனுக்குரியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஞானிகள் அந்த பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை இயேசுவை அரசர் என்று மட்டுமல்லாமல் அவர் இறைவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். மூன்றாவது அவர்களுடைய காணிக்கை பொருள் இந்த வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எதற்காக என்று சொல்லி சொன்னால்,
அது இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வாசனை திரவியமாக இருக்கின்றது. எனவே இங்கே அவர்கள் இயேசுவை அரசராக, இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவினுடைய மனித தன்மையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய இறப்பின் பொழுதும் இந்த தைலம் பயன்படுத்தப்பட்டதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு யூதருடைய வாழ்விலும் அது நடக்கின்றது. எனவே இந்த 3 காணிக்கைகளும் அவர்கள் இவ்வளவு தூரம் கடந்து வந்து அவர்கள் இயேசுவை அரசராக, இயேசுவை தங்களுடைய இறைவனாக, இயேசுவை மனித தன்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற விதமாக அவர்கள் தங்களுடைய காணிக்கையை கொடுத்து வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். விசேட விதமாக அவருடைய இந்த காணிக்கை என்பது அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தவர்களாக ஆண்டவர் இயேசுவுக்கு தம்மை கையளிக்கின்ற தன்மையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. புனித பவுலடியாருடைய வார்த்தை, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றேன் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். எனவே இந்த ஞானிகள் கூட தங்களுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் வருகின்றார்கள். எங்கே ஒரு தேசத்திலே இருந்து ஏதோ ஒரு விண்மீனை நம்பியவர்களாக தங்களுடைய வீடு, வாசல், உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய பெருமதி வாய்ந்த அந்த பரிசு பொருள்களோடு ஆண்டவரிடம் வந்து சரணடைகின்றார்கள். ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களுடைய வாழ்விலே அந்த இயற்கையினுடைய ஒளி அவர்களை வழி நடத்துகின்றது. அவர்களை சூழ்ந்திருக்கின்ற அந்த ஆபத்து வேளையிலே கூட அவர்கள் துல்லியமாக காப்பாற்றப்படுகின்றார்கள், வழிநடத்தப்படுகின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி செல்கின்றார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார்கள். தமக்குரிய எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுத்தவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கின்றார்கள். திருப்பாடல் 37:5 சொல்லுவது போல, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் உன் சார்பாக செயலாற்றுகின்றவராக இருக்கு. எனவே இந்த ஞானிகளுடைய இந்த காணிக்கையும் அவர்களுடைய வருகையும் அவர்கள் ஆண்டவரிடம் முழுமையாக சரணடைந்ததை காட்டுகின்றது. அவர்கள் அவ்வாறு முழுமையாக சரணடைந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முறை புது வருடத்துக்கு திருப்பலிக்கு நான் எழுபதீவுக்கு போயிருந்தேன். நான் இப்போ முதல் நாள் காலையில் முதல் நாள் பின்னேரம் போயிருந்தேன். நான் காலையில் கோயிலில் இருந்து இருக்கின்ற வேளையிலே என்ன இன்றைய நாளில் என்ன செய்தியை சொல்ல முடியும் என்று சொல்லி நான் சிந்திக்கின்ற வேளையில் ஒரு பக்கம் அன்னை மரியாளுடைய திருச்செவம் இருந்தது, இன்னொரு பக்கம் புனித தூமையாருடைய திருச்சிலுவம் இருந்தது. எனவே அன்றைய நாளிலே அன்னை மரியாளினுடைய நாளாக இருந்தது. எனவே நான் அந்த அன்னை மரியாளினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அந்த கருப்பொருளை சிந்திக்கின்ற வேளையிலே நான் அவ்வாறு யோசித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பலிப்பீடத்திலே மூடக்கூடிய ஒரு துணியினால், பழைய துணியினால் எழுதப்பட்ட துணியிலே இருந்தது, என் ஆண்டவரே என் தேவனே என்கின்ற அந்த தூமையாருடைய அந்த வார்த்தை. அன்னை மரியாள் எவ்வாறு தன்னை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்படைத்தாளோ, சரணடைந்தாள், அதே போல தூமையாரும் ஒரு கட்டத்தில் ஆண்டவரிடம் சரணடைகின்றார். என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி எங்களுடைய வாழ்விலும் இந்த வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற விடயம் அதுதான். நாங்கள் ஆண்டவரிடம் சரணடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஞானிகளைப் போல ஆண்டவருக்காக இழக்கின்றவர்களாக, ஆண்டவரை தேடி செல்லுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாறுகின்ற வேளையிலே, எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே இந்த ஞானிகளை வழிநடத்திய ஆண்டவர் எங்களையும் எங்களுடைய வாழ்விலே வழிநடத்துவார் என்கின்ற செய்தியினை ஆண்டவர் தந்து நிற்கின்றார். மேலுமாக இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லி சொன்னால் கடவுள் மனிதனை தேடி வந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு பார்க்கின்றோம் மனிதர்கள் கடவுளை தேடி போகின்றார்கள். அந்த விழாதான் இன்றைய விழா. அந்த ஞானிகள் ஆண்டவரை தேடி செல்லுகின்றார்கள். அந்த தேடி செல்லுகின்ற வேளையிலே அவர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள், பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். ஒரு முறை ஒரு ட்ரெயின் எடுக்கின்ற இடத்திலே 4 பேர் போகின்ற வேளையிலே இந்த ட்ரெயினை எடுத்து விட்டார்கள். எடுத்து விடுகின்ற வேளையிலே 4 பேரும் ஓடுகின்றார்கள். 2 பேர் ஏறிட்டார்கள், 2 பேர் ஏற இல்லை. இறங்கின 2 பேரும் சொன்னார்கள், போக வேண்டிய நாங்கள் ஓடிப்போய் ஏறவில்லை, வழி அனுப்ப வந்த 2 பேரும் ட்ரெயினில் ஏறிட்டாங்கன்னு சொல்லி அவங்க போய் கொண்டிருந்தாங்க. போக வேண்டிய 2 பேரும் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் இந்த கதையை சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், இந்த தேடலும் அப்படித்தான்.
இந்த யூதேயாவைச் சேர்ந்த பெத்லகேமை சார்ந்த அந்த ஞானிகளுக்கு தெரியும். ஏரோது சொல்லுகின்றான், மெசியா அங்கே பிறப்பார் என்று கேட்கின்ற வேளைகளே அவர்கள் துல்லியமாக சொல்லுகின்றார்கள், அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேடவில்லை. ஆனால் இந்த ஞானிகளுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த அளவு பெரிய தூரத்திலே இருந்து ஆண்டவரை தேடி வருகின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த தேடல், அந்த தியாகம் அவர்களுடைய வாழ்விலே வெற்றியை கொடுக்கின்றது, அவர்களுக்கு வாழ்விலே ஒரு நிறைவை கொடுக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ விடயங்களை தேடி செல்லுகின்றோம். ஆனால் ஒரு கணம் கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவு நேரம் இந்த ஆண்டவரை தேடுவதற்கு நாங்கள் செலவழிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவு மணித்துளி நாங்கள் ஆண்டவரை தேடுகின்றோம். நாங்கள் ஃபோனில் கன விஷயங்கள் எல்லாம் தேடுகின்றோம். ஆனால் அதே ஃபோனிலேயே கடவுளை பற்றி எத்தனையோ விஷயம் இருக்கின்றது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா அருள்வாக்கண்ட ஆப், எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா இறை வார்த்தை என்கின்ற ஆப், பைபிள் எல்லாம் அதில் இருக்குது. ஒவ்வொரு நாள் வாசகம் இருக்கின்றது, மறையுறை இருக்கின்றது, செவமாலை இருக்கின்றது. ஆனால் இதுகளையெல்லாம் நாங்கள் தேடி செல்லுகின்றோமா? எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளவு தூரம் இறை வார்த்தையை வாசிக்கின்றவர்களாக, இறைவனை பற்றி அறிய ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம்? எல்லாம் வரட்டும், காலம் போகட்டும், நல்லா வயதாகட்டும், எல்லா பொறுப்பும் முடியட்டும் என்று சொல்லியல்ல, அன்றாட வாழ்க்கையிலேயே நாங்கள் இறைவனை தேடுகின்ற அந்த பக்குவத்தை எங்களுடைய வாழ்விலே கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த இறைவனை தேடுகின்ற அந்த பண்பு எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இருக்க வேண்டும். அது எங்களுடைய பகிர்விலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், அது எங்களுடைய நன்மைத்தனங்களிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், நல்ல காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு விதைப்பதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய சகிப்பு தன்மையினூடாக இறைவனை நாங்கள் வெளிப்படுத்துகின்றவர்களாக, அவரை தேடுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற அழைக்கப்படுகின்றோம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே அந்த ஞானிகளைப் போல நாங்கள் ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக இருப்போம். அந்த ஞானிகளைப் போல ஆண்டவருடைய வழியை தேடிச் சென்றவர்களாக நாங்களும் எங்களுடைய வாழ்விலே கடவுளினுடைய வழியை தேடுகின்றவர்களாக, ஆண்டவரை அனுதினமும் எங்களுடைய வாழ்விலே தேடுகின்றவர்களாக, அனுபவிக்கின்றவர்களாக மாறிட வரம் வேண்டி நிற்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையுடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காக, நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடமிருந்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்சிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இயேசுவின் பிறப்பின் செய்தியை உலகமெங்கும் அறிவிக்கும் வாஞ்சை கொண்ட எம் திரு அவை பணியாளர்கள் என்றும் எப்பொழுதும் உம்மை தமது பணியினாலும்
ஆர்வத்தினாலும் தாங்கி செல்லும் வாஞ்சியை அளித்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, உம்மை காண வேண்டும் என்னும் ஆர்வத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கும் பல உள்ளங்களுக்கு ஞானிகள் தந்த எதிர்நோக்கும் நம்பிக்கையும் இவர்கள் உள்ளங்களுக்கு மகிழ்வை தருவதாக. தமது வாழ்வின் தேடலில் தொடர்ந்தும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டிய வரத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி நிறைவா, எமது நாட்டின் பொருளாதார இக்கட்டான சூழ்நிலையில் மீள முடியாமல் தவிக்கும் உள்ளங்களுக்கு புதிய வாழ்வின் மாற்றங்கள், தீர்மானங்கள், எடுகோள்கள், புதிய வாழ்வின் பயணத்திற்கு அருள் பாலிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் வாழும் சமூகத்தில் ஆரோக்கியமான சமூக விழுமியங்கள் கட்டியெழுப்பப்படவும், ஒருவரை ஒருவர் ஏற்று அன்புடன் தாங்கி அமைதியில் நிறைவு காணவும், மக்கள் ஒவ்வொருவரின் வாழ்வின் நிலைகளை ஏற்று வாழவும், நாம் சந்திக்கின்ற சவால்களுக்கு சரியான வழிகோலவும், தொழில் துறைகளை ஆசீர்வதிக்கவும், கல்வி வாழ்வை மேம்படுத்தவும், குடும்ப பொறுப்புகளை சீரமைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் உம்மை புறயினத்தாருக்கு வெளிப்படுத்திய இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த ஞானிகளைப் போல நாங்களும் உம்மை எங்களுடைய வாழ்விலே தேடுகின்றவர்களாக, உமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கின்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். அன்று அந்த விண்மீனை கொடுத்து ஞானிகளுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்களை வழிநடத்திய ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக நாங்கள் பயணிக்க இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் நீரே எங்களுக்கு விண்வெளியாக இருந்து, விண்மீனாக இருந்து எங்களை வழிநடத்தியறணும். வாழ்வினுடைய இக்கட்டான தருணங்கள், முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள், பிரச்சனைக்குரிய நிமிடங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நன்மை எது தீமை எது என்று சொல்லி காட்டுகின்ற ஒரு விண்மீனாக இருந்து இந்த வருடம் முழுவதுமாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் வழி நடத்தியறலும். இந்த வருடத்திலே நாங்கள் தொடங்க இருக்கின்ற எங்களுடைய பணிகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்தியறலும். உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக, உம்முடைய புகழை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் எல்லா இடத்திலும் பணியாற்றவும், செயற்படவும், வாழவும், பேசவும் எங்களுக்கு அருள் தந்து எங்களை வழி நடத்தியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருகவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் நமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவல புனித யாகப்பர், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்த மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றகும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினாலே பயிற்சி பெற்ற நாங்கள் துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலத்தை தன்னை காக்கும் முக்கியமான
உங்கள் அனைவருக்கும் பிந்திய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை நிறைவாக இந்த ஆண்டு முழுவதுமாக ஆசீர்வதிப்பாராக. கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.